வணக்கம். வாழ்வில் வெற்றியை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே, பிபிசி பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் செலிப்ரேஷன் வெபினார் மற்றும் ஃபேஸ்புக் லைவ் இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனல் ஓனர்ஸ் வர்சஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வல்லரசு இந்தியாவின் வலிமையான இள நெஞ்சங்களே, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதற்கு என்று இதமாக சொல்லும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் நான் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர், கோயம்புத்தூர். அனைத்திலும் சிறக்கும் 6 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்தும் உயர்ந்த நோக்கத்தில் என்னுடைய வாழ்வின் பயணம். உங்களையும் இணைத்துக் கொள்ள நான் எடுக்கும் பல்வேறு முயற்சிகளில் ஒன்று இந்த லைவ். பாசிட்டிவ் திங்கிங், மகிழ்ச்சியான மனநிலை, வாழ்க்கையின் வெற்றி, வளர்ச்சி குறித்த நல்ல சிந்தனை, பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்ட மனிதர்களுக்கான பிரத்யேக களம்தான் இது. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயங்கள் பூராமே எக்ஸ்க்ளூசிவா பிசினஸ் ஓனர்ஸுக்கு உண்டான விஷயங்கள். இன்ஸ்பிரேஷனல் ஓனர்ஸ் வர்சஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ். ஆக்டிவான நிறைய விஷயங்கள், பிஸ்னஸை டெவலப் பண்ணணுங்கிற இன்ஸ்பிரேஷனான நிறைய தாட்ஸ் எல்லாம் இருக்கிற ஓனர்ஸ் ஒரு பக்கம், இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு இன்னொரு பக்கம். இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸை வச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு பிஸ்னஸ்ல பெருசா சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல பார்க்கறதுக்கு இருக்கு. ஓகே, அது விஷயமா தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பிசினஸ்ன்னு நினைச்சாலே பர்டன் தான். பிசினஸ்ன்னு நினைச்சாலே பர்டன் தான். மனபாரம் மாறி தொழில் பாரமும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த பாரங்களை, சுமைகளை சுகமான சுமைகளா மாத்துறது எப்படி, சுகமான சுமைகளா மாத்துறது எப்படி, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யார்? கடந்த 10 வருஷத்துக்கு மேலா என்னுடைய ரேடியோ ஸ்பீச், தன்னம்பிக்கை மாத இதழில் என்னுடைய வாழ்வியல் தொடர்கள், டிவியில நான் நடத்திட்டு இருக்கிற லைவ் ஷோஸ், யூனிவர்சிட்டிஸ் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நான் நடத்துகிற ஒர்க் ஷாப்ஸு, உங்களுக்கு வந்திருக்கிற இமெயில், இப்படி ஏதாவது ஒரு வழி மூலமா என்ன உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பன்முகம் கொண்ட ஒரு ஊடகவியலாளர், வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பயிற்சியாளர், தொலைக்காட்சி பிரபலம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங், நியூ டெல்லியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர், பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய ஒரு அங்கமான சுவாமி விவேகானந்தா உயராய்வு மற்றும் கல்வி மையத்தில் 2014-2017 அந்த கல்வி ஆண்டிலிருந்து தொடர்ந்து அங்க மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிற்சிகள் அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சியாளர். பல மாணவர்களின் வாழ்க்கையின் போக்கையே முற்றிலுமாக மாற்றி அமைத்தவன். என்னுடைய லைஃப் மேடிசி நிறுவனத்தின் மூலமாக எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் என்ற தலைப்புல 6 சிறப்பு மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தொழிலாளர் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் எடுத்து பல பெரும் முதலாளிகளுடைய நன்மதிப்பை பெற்றவன். வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க வளமுடன் அமைப்புல துணை பேராசிரியராக சேவை செய்பவன். சென்னை விவேகானந்தா கல்லூரியில காலேஜ் படிக்கிற காலத்திலே ஆல் இண்டியா ரேடியோல காம்பீராவும் அனௌன்சராகவும் பணியாற்றினோம். ஸோ அப்போ சரத்குமார், வைரமுத்து, அந்த மாதிரி பல திரை பிரபலங்களை அறிமுகப்படுத்தி இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். ராஜ் டிவி, இமயம் டிவி, கேப்டன் டிவின்னு பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல பல்வேறு விதமான பொறுப்புகள்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எல்லாத்துக்கும் மேல இம்போஸ்டர் சிண்ட்ரோம் கோச்சிங் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஸோ நிறைய விஷயங்கள் நான் பண்ணினாலும் எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு பார்க்கும் பொழுது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். ஏன்னா 70% மக்கள் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆய்வு முடிவுகள் சொல்றது. என்னுடைய 10 வருஷத்துக்கு மேல பயிற்சி அனுபவங்கள்ல இதை நான் பிராக்டிக்கலா கண்கூடா பார்த்தவங்கிற முறையில இந்த பாதிப்பு
ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணுது அப்படிங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு. அதனாலதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் கோச்சிங்குக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இருக்கேன். நான் என்னுடைய கெரியர்லயே இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் என்ற முறையில இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை அந்த பாதிப்புல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் தான் எடுத்துட்டு இருக்கேன். 70% மக்கள் இன்னைக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆய்வு முடிவுகள் சொல்றது நான் சொன்னேன் இல்லையா? அந்த 70% இருக்கிறத குறைக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் எந்த செக்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க உங்களை சோதனை செய்து பார்த்துக்கிறது சரியானதா இருக்கும். ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய டாபிக்குள்ள போகலாம். இன்ஸ்பிரேஷனல் ஓனர்ஸ் வர்சஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ், த ரியல் ட்ரூத்ஸ் ரிவீல் நவ். ஓகே, பிசினஸ் பண்றதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன? பிசினஸ் பண்றதுல என்ன பிரச்சனைகள்னா, ஆக்சுவலா இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதே பிரச்சனை. அப்ரூவல், லைசன்ஸ், சர்டிபிகேஷன், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பிசினஸ் நடத்துறதுலயும் பிரச்சனை. நல்ல தரமான வேலை ஆட்கள் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுலேயும் பாசிட்டிவ் திங்கிங் இல்லாத ஆட்களை நீங்க வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னாக்கா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். உங்க வேலை ஆட்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆஃபீஸ்ல இருக்குல்ல, அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. வேலையாட்களுடைய டீம் எஃபெக்டிவ்னஸ், கோஆபரேஷன் இல்லாத தன்மையினால உருவாகக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் வேலையாட்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய கம்பெனியினுடைய பிசினஸை வளர்ச்சியை கெடுக்கக்கூடியது பெரிய பிரச்சனை. ஒரு சின்சியாரிட்டி இல்லாத வேலையாட்களை வச்சுட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டும் டெவலப்மெண்ட்டும் தடைப்படக்கூடிய பிரச்சனை இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான். இதுல சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய கம்பெனியை எங்க கொண்டு போகுது? எல்லாமே உங்களுடைய கம்பெனி எங்க கொண்டு போகுது? எங்கேயும் கிடையாது. வளர்ச்சியே இல்லாத ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு பொசிஷன்ல தான் நிறுத்தி வைக்கிறது. ஸோ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து உங்களோட டிசைர்டு சிச்சுவேஷனுக்கு உங்களை நகர்த்துறது தான் உண்மையான வளர்ச்சி. நீங்க நகர்ந்து போறதுதான் உண்மையான வளர்ச்சி. உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து டிசைர்டு சிச்சுவேஷனுக்கு உங்களை நகர்த்தி கூட்டிட்டு போறது தான் என்னுடைய நோக்கம். இதை நீங்க அச்சீவ் பண்ண என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் சொல்ற சில ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய பிசினஸ் வேற லெவலுக்கு மாறும். பிராக்டிக்கலா செயல்படுத்தக்கூடிய மிக மிக எளிமையான சில விஷயங்களை நீங்க பண்ணும் பொழுது பிசினஸ் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது. ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் பண்ண தடையா இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷன் பட ஹீரோ மாதிரி எல்லாமே அடிச்சு நீங்க துவம்சம் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி வரும். ஸோ உங்களுடைய ப்ரொடக்ஷன்ல, உங்களுடைய மார்க்கெட்டிங்ல, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, லேபர் இஷ்யூஸ்ல, ஒர்க்கர்ஸ் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்றதுல, உங்க கம்பெனியுடைய பிராண்ட் இமேஜ் பூஸ்ட் பண்றதுல, இப்படி எல்லாமே இனிமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு சில சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த சீக்ரெட்ஸை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நான் சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான விடை கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், பல விஷயங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க வேலையாட்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்கள் பல எல்லாமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தரை நீங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியே என்ன கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நல்ல திறமையான ஆட்கள் ஏன் உங்களுக்கு இன்னும் அமையாம இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு திறமையான வேலைக்காரன் யாருன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுடைய பெரிய ஒர்க் ஃபோர்ஸ்ல நீங்க ரெக்ரூட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாஃப்ஸ்ல திறமையான வேலைக்காரன் யாருன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மண்ணு மாதிரி இருக்கிற ஒர்க்கர்ஸை கூட திறமையா ஒர்க் பண்ண வைக்க உங்களால முடியும். யூஸ்லெஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி சாதாரண டீ ஷாப்ல இருந்து மல்டி குரோர் கம்பெனி வரைக்கும் இருக்கும். உங்க கம்பெனியில இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும், ரைட்டா?
என்ன பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். கேர்லெஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா நிறுவனத்திலும் இருப்பாங்க. கேர்லெஸ் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னால ப்ரொடக்ஷன்ல, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்ல, சர்வீஸ்ல, காஸ்ட் கண்ட்ரோல்ல, இப்படி பல பல டிபார்ட்மெண்ட்டுகள்ல அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னால உங்களுடைய பிசினஸ் பெரிய அளவுல பிரச்சனைக்கு ஆளாயிருக்கும். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இருப்பவங்களுடைய அனாட்டமி வந்து இனிமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க டீமை பத்தி உங்ககிட்ட மற்றவங்க இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள், நல்லதும் சரி கெட்டதும் சரி, இனி அவங்க சொல்ல வேண்டாம்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். அது நீங்க இதுவரை ஹேண்டில் பண்ணிட்டு வந்த பேட்டர்ன்ல இருந்து டோட்டலா மாறி உங்க பிசினஸ் டோட்டலா இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். உலகத்தினுடைய பணக்காரர்களுடைய பட்டியல்ல உங்க பேரையும் எழுதுறதுக்கு இந்த சமுதாயம் வந்து தயாரா தான் இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போற இந்த வெற்றி ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதுதான். அதை சொல்லிக் கொடுக்க நான் ரெடி, கேட்டுட்டு ஃபாலோ பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நாம முதல்லயே பார்த்த மாதிரி உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து டிசையர்டு சிச்சுவேஷனுக்கு நகர்ந்து போறது தான் உண்மையான வளர்ச்சி. உங்க பிசினஸ் லட்சியத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு தான் ஒர்க்கர்ஸ். நீங்க எதிர்பார்க்கிற டிசையர்டு சிச்சுவேஷனுக்கு உண்டான ஃபவுண்டேஷனா இருக்க வேண்டியது உங்களுடைய ஒர்க்கர்ஸ் தான். அப்படி ஃபவுண்டேஷனா தான் உங்களுடைய ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அவங்க ஃபர்தரா வேற என்னெல்லாம் குவாலிட்டிஸ் வந்து நல்ல ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கணும், ஸ்மைலிங்காகவும் சின்சியராகவும் இருக்கணும், பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய வேலையை டெடிகேட்டடா பண்ணணும். டெடிகேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும். தான் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட வேலையாளா இருக்கணும். அதுதான் கம்பெனியோடைய வளர்ச்சியிலையும் பிரதிபலிக்கும். உங்க கூடவும் உங்க கம்பெனிலையும் ஒர்க் பண்றது அவங்க வந்து ஒரு பெரிய மனோ சந்தோஷத்தை அவங்க ஃபீல் பண்றது. அந்த அந்த எபிலிட்டி இல்லைன்னா அந்த தன்மை இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸா இருக்கணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளான பேலன்ஸ் ஷீட். எப்பவுமே ப்ராஃபிட்டபிளான பேலன்ஸ் ஷீட்டும் பெரிய அளவுல பேங்க் பேலன்ஸும் இருக்கிறது தான் ஒவ்வொரு நிறுவனத்துடைய டிசையர் சிச்சுவேஷன். உண்மைதானே? இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சதுடைய நோக்கம் அதுதானே. ப்ராஃபிட்டபிளான பேலன்ஸ் ஷீட்ஸ் வந்து இருக்கணுங்கிறது, சைசபிளான ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியோட உங்க நிறுவனம் இருக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து முக்கியமான ஒரு டிசையர் சிச்சுவேஷன். அதை நோக்கி தான் உங்களுடைய பிசினஸ் பயணப்பட்டு இருக்கு. ஸோ உள்ள ஒரு மாதிரியும் வெளியில வேற மாதிரியும் நடந்துக்கிற ஆட்கள் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க. இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ன்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலா. அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து நிறைய, நான் முதலே சொன்ன மாதிரி 70%. அந்த 70% பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கனால அவங்க அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த 70% பீப்புள் எந்தெந்த அளவுல ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்கன்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல போனா, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியும் வெளியில வேற மாதிரியும் இருக்கிறவங்க, உள்ளுக்குள்ள வேற மாதிரி அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கும், வெளியில வேற மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆட்கள் தான் பேசிக்கா இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க அப்படின்னு நாம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம். ஸோ என்னன்னா, சராசரியா ஒரு 70% பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உங்க கம்பெனியில எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? அவங்கள வச்சு எப்படி உங்களுடைய கம்பெனியை நீங்க டெவலப் பண்ண போறீங்க? ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? என்னுடைய நிறுவனத்துல இந்த 70% மக்கள் இருக்கிற எத்தனை பேர் என்னுடைய கம்பெனியில் இருக்காங்க? என்னுடைய கம்பெனியில் இருக்கிற எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க? இவங்களை வச்சு என்னுடைய பிசினஸ் பாதிப்பு வந்தா என்ன பண்றது? இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை வச்சுட்டு என்னுடைய டிசையர்டு சிச்சுவேஷனான ப்ராஃபிட்டபிள் பேலன்ஸ் ஷீட்டுக்கும்
சைசபிளான பேங்க் பேலன்ஸுக்கும் நான் என்ன பண்றது அப்படிங்கிறத ஒரு பாஸினுடைய டிசையர் சுச்சுவேஷனா இருக்கு. நீங்களும் அதுல இருந்து மாறுபட்டு இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உங்களுக்கும் அதே தான் உங்களுடைய நோக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, ஒன்னு, இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் உங்க ஆபீஸ்ல இருக்காங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது உங்களுடைய முதல் ப்ராப்ளம். மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் உங்க ஆபீஸ்ல இருக்காங்க, அதை நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது உங்களுடைய முதல் பிரச்சனை. ரெண்டு, அவங்கள சரி செய்யறது எப்படி அப்படிங்கிறத உங்களுடைய முக்கியமான தேவை, உங்களுடைய நீட். மெயினா அதுதான். மூணாவது விஷயம், அதற்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ இந்த மூணையும் உங்களுக்கு பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணி சொல்யூஷனும் கொடுக்கிறது தான் என்னுடைய பங்களிப்பு. ஸோ ஒன்று உங்களுடைய பிரச்சனை, ரெண்டு உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிற விஷயம், மூணு அதற்கான சொல்யூஷன் தீர்வு என்ன. ஆக பல நிறுவனங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் இதுதான். இன்னும் குறிப்பா சொல்ல போனா 90% மேலான நிறுவனங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க அப்படிங்கிற கவலையோட தான் இருக்காங்க. அவங்களோட அந்த கவலைக்கு யாராவது தீர்வு சொல்றதா இருந்தா அவங்களை பெரிய அளவுல பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க தயங்குறதே இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய 10 வருஷத்துக்கு மேலான அனுபவத்தில் நாங்கள் பிராக்டிக்கலா பார்த்தது. ஸோ என் கம்பெனி அப்படி இல்லை மித்ரன், என் கம்பெனி அப்படி இல்லை அப்படின்னு யாராவது சொல்றதா இருந்தால் கண்டிப்பா அவங்க பாக்கியசாலி தான். என் கம்பெனி அப்படி இல்லை, நீங்க சொல்ற ப்ராப்ளத்தில் இருக்கிற மாதிரியான ஆட்கள்லாம் என் கம்பெனியில கிடையாதுன்னு யாராவது சொல்றதா இருந்தால், இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற பெரும் முதலாளிகள் யாராவது அப்படி சொல்றதா இருந்தால் கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அந்த மாதிரி ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இப்பவே இந்த வீடியோல இருந்து விலகிடுங்க. ஃபர்தரா நீங்க இந்த வீடியோவை பார்க்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா இங்க நான் பேசுறது எல்லாமே பிரச்சனைகள் இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது, டேக்கிள் பண்றது, சால்வ் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிற முதலாளிகளுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல அஃபெக்ட் ஆகி ஒர்க்கர்ஸ் யாரு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாம தான் பல முதலாளிகள் முழிக்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி பார்ட்னர்ஸ் டீம்ல இருக்கிற நாங்கள் ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இன் ஹேண்ட்லிங் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ரிலேட்டட் இஷ்யூஸ். பல நிறுவனங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் எங்க உதவிக்கரம் பல துறைகள்ல நீண்டிருக்கு அப்படிங்கிறது தான் 10 வருஷமா எங்களுடைய சாதனையா இருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது நிஜமாவே we feel really proud of it. எஸ், எந்தெந்த செக்மெண்ட்ல எங்களோட உதவிக்கரம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இதனால பலன், இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லை. பம்ப் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னாக்கா எங்களுடைய இம்போஸ்டர் இசிஜி அனாலிசிஸ் மூலமா டாப் லெவல் சிஇஓஸ், மிட் லெவல் மேனேஜர்ஸ் உடைய சின்சியாரிட்டியையும் டெடிகேஷன் லெவலையும் அதிகப்படுத்தி பிசினஸ் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் எங்களுடைய இம்போஸ்டர் இசிஜி அனாலிசிஸ் மூலமா டாக்டர்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மியாக்கி சர்ஜரியுடைய சக்சஸ் ரேட் அதிகப்படுத்துறதுல உதவியா இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுடைய கிளைண்ட்ஸ். கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் நடத்துகிற செஷன்ஸ் பிரசவத்தை அவங்க மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் ஃபேஸ் பண்ண ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ நிறைய கைனகாலஜிஸ்ட் அவங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு எங்களுடைய கவுன்சிலிங்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த செக்மெண்ட்டை ஹைலி எக்ஸ்க்ளூசிவ் ஆக்டிவிட்டியா இன்ஃபேக்ட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ்ல எங்களுடைய இம்போஸ்டர் இசிஜி அனாலிசிஸ் மூலமா இந்த லோயர் கிரேட் டெசிக்னேஷன்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்ல இருந்து ஹையர் கிரேட் மேனேஜரியல் ஸ்டாஃப்ஸ் வரை
அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுல உதவியா இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எங்களுடைய இம்போஸ்டர் இசிஜி அனாலிசிஸ் மூலமா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உடைய வின்னிங் ஆட்டிடியூட் அதிகப்படுத்தி அவங்களுடைய சேல்ஸ் எபிலிட்டியை மேம்படுத்தி டார்கெட்டை அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எங்களுடைய இம்போஸ்டர் அனாலிசிஸ் இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஒவ்வொரு நிறுவனத்தின் தேவையான சக்சஸ்ஃபுல் மற்றும் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் அச்சீவ் செய்யறதுக்கு உதவியா இருக்கு. பல முன்னணி நிறுவனங்கள் எங்க சர்வீஸ்னால பலன் அடைஞ்சிருக்காங்க, இப்பவும் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கஸ்டமர் உங்க ஆபீஸுக்கு வரும்போது பார்க்கிங் லாட்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி, ஓகே, பார்க்கிங் லாட்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ரூடா அடமெண்டா ஆர்கியூமெண்ட் பண்ணி, சார் நீங்க கார் இங்க நிறுத்தாதீங்க அங்க நிறுத்தாதீங்க அப்படின்னு சண்டை போட்டா அந்த கஸ்டமர் உங்க கம்பெனியை பத்தி என்ன நினைப்பாங்க? ஓகே, ரிசப்ஷன்ல இருக்கிற உங்க ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் யார் கூடவோ அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, உங்க கம்பெனியோட இமேஜ் என்ன ஆகுது? இப்போ உங்க ரிசப்ஷனிஸ்ட் போன்ல பேசிட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாராவது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அப்படி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படி டேபிள்ல சாஞ்சிட்டு, இல்லைன்னா விசிட்டர்ஸ்க்காக போட்டிருக்கிற சோஃபால சேர்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னாக்கா உங்க கம்பெனியோட இமேஜ் என்ன ஆகுது இல்லையா? உங்களுடைய சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லைன்னா ஸ்டாஃப்ஸ் உங்க ஆஃபீஸுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டீ ஷாப்ல போய் ஜென்ரலா இந்த ஆஃபீஸுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸை பத்தி பேச அங்க அந்த காஃபி ஷாப்ல தற்செயலா உங்களுடைய கஸ்டமரோ இல்லை ஒரு வெல்விஷரோ இருந்து அவங்க காதுல இவங்க பேசுறதெல்லாம் விழுறது கண்டிப்பா உங்க கம்பெனியினுடைய குட்வில் தானே தவிர வேற எதுவும் இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி உங்க கம்பெனியினுடைய அழகு உங்க ஸ்டாஃபோட முகத்துல தான் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி உங்க கம்பெனியினுடைய அழகு குளோரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்க ஸ்டாஃபினுடைய முகத்துல தான் தெரியும். அதை விகாரமா இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு பிசினஸ் ஓனருங்கிற முறையில அதை விகாரம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுல நீங்க தவறினால் தவறுறது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வளர்ச்சி தான். யோசிச்சு பாருங்க, ஃபார்முலா ரேஸ் ட்ராக்ல உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா பயணிக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் பர்ஃபெக்டா இருக்கிற காரால தான் ஜெயிக்க முடியுமே தவிர ஒரு சாதாரண மாருதி 800 வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி தான் உங்க ஒர்க்கர்ஸுக்கு தேவையான அனைத்து ட்ரைனிங்களும் கொடுத்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி அவங்கள மன ரீதியா நீங்க எக்யூப் பண்ணும்போது உங்க வளர்ச்சி சரியான திசையில அளவுல சிறப்பா இருக்கும். இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் மாருதி கார் மாதிரி உங்களை பிசினஸ்ல டென்ஷன் ஃப்ரீயா வச்சுக்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இல்லாத ஒர்க்கர்ஸ் தான் தேவை. உங்களை பிசினஸ்ல டென்ஷன் ஃப்ரீயா வச்சுக்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இல்லாத ஒர்க்கர்ஸ் தான் தேவை. ஃபார்முலா ரேஸ் ட்ராக்ல உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா பயணிக்க இவங்க தான் தேவை. அவங்கள கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதும் ஹேண்டில் பண்றதும் தான் உங்க வெற்றி ரகசியம். அதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் என்னுடைய வேலை. சரியான ஆட்கள் மட்டுமே உங்க கம்பெனியில இருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன் இல்லையா? நான் ஒன்ஸ் ஐ எம் ஸ்டெப்பிங் இன் டு யுவர் கம்பெனி, உங்களுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன அச்சீவ் பண்றீங்கன்னு பார்த்தா சரியான ஆட்கள் மட்டுமே உங்க கம்பெனியில இருப்பாங்க. தப்பான ஆட்கள் ஒன்று நீங்க அனுப்பிடுவீங்க, இல்லைன்னா அவங்களே வெளியில போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அப்பதான்
உங்க மனசுமே திருப்தியா, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, திருப்தியான பிசினஸ் அட்மாஸ்பியர்ல லயிச்சு பிடிச்சு ஆரோக்கியமான ஹார்ட் பீட்டோட நீங்க இருப்பீங்க. ஆரோக்கியமான ஹார்ட் பீட்டோட நீங்க இருப்பீங்க. ஹார்ட் பீட் சரியா இல்லைன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். உங்க பிசினஸ் உடைய ஹார்ட் பீட்டு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் தான். எத்தனை பேர் நீங்க இதை ஒத்துக்கிறீங்க? உங்க பிசினஸினுடைய ஹார்ட் பீட்டு நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்களுடைய ஸ்டாஃப் மற்றும் ஒர்க்கர்ஸ் தான். உங்க ஸ்டாஃப் மற்றும் ஒர்க்கர்ஸ் உடைய இசிஜி ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அவங்க ஹார்ட் கரெக்டா இருக்கான்னு இசிஜி ரிப்போர்ட் பார்க்கணும். அந்த இசிஜி டெஸ்ட்டை எடுக்கத்தான் நாங்க உதவி பண்றோம். அந்த இசிஜி டெஸ்ட்டை எடுக்கத்தான் நாங்க உதவி பண்றோம். இசிஜி, எம்ப்ளாயி கேலிபர் கவர்னன்ஸ் அனாலிசிஸ் டெஸ்ட். எம்ப்ளாயி கேலிபர் கவர்னன்ஸ் அனாலிசிஸ் டெஸ்ட். இது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் உடைய மிக மிக முக்கியமான டெஸ்ட். உங்க பிசினஸ் உடைய ஹார்ட் பீட் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்க ஸ்டாஃப்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் தான். அவங்களுடைய இசிஜி இல்லைன்னா ஹார்ட் பீட்டு சரியா இல்லைன்னா ஐசியூ தான் அடுத்த ஸ்டெப். ஐசியூ தான் அடுத்த ஸ்டெப். நான் சொல்றது ஐசியூ இல்லை, ஐசியூ. நான் உங்களை பார்க்கணும். தமிழ்நாடு, கேரளா மற்றும் பல பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுகளுக்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுல உதவியா இருந்திருக்கோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி 90% மேலான நிறுவனங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க அப்படிங்கிற கவலையோடு தான் இருக்காங்க. அந்த 90% வட்டத்துக்குள்ள இருந்து இந்த சிக்கல்களுடைய வெப்பத்தில் உழன்று உங்களுடைய பிரச்சனைகளின் தீர்வினை எதிர்நோக்கிற நிறுவன உரிமையாளராக நீங்கள் இருந்தால் இந்த இசிஜி அசஸ்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. அதை நன்கு அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கான பிரத்யேக ரிப்போர்ட்டை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த லிங்க், இசிஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து அந்த லிங்க் நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த லிங்க்லேருந்து நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ண முடியாதவங்க வந்து ரெஜிஸ்டர் மீ ஃபார் இசிஜி அப்படின்னு உங்களுடைய பேரு, உங்களுடைய கம்பெனி பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்க எந்த ஊரில் இருந்து இது பண்றீங்க, உங்களுடைய ஊர் எந்த ஊர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட 8610325062 அப்படிங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. அடிஷனலா இதே டீட்டெயில்ஸோட, அதாவது ரெஜிஸ்டர் மீ ஃபார் இசிஜின்னு போட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்க எந்த ஊர்ல இருந்து அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து productivitypartners5@gmail.com productivitypartners5@gmail.com அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கு நீங்க அனுப்புங்க. ஒரு திருப்திகரமான ஒரு புரிதல் ஏற்படும் பட்சத்தில், ஸோ நீங்க அனுப்பின டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு திருப்திகரமான ஒரு புரிதல் ஏற்படும் பட்சத்தில் உங்க கூட ஒரு மணி நேரம் நம்ம 2 பேரும் ப்ரீஃபிக்ஸ் பண்ணி முன் அனுமதியுடன் ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிரத்யேகமா ஒரு நேரத்தை ஒதுக்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ் நம்ம நடத்தி, 1 உங்களுடைய பிரச்சனை, 2 உங்களுடைய தேவை என்ன, 3 அதற்கான தீர்வு சொல்யூஷன் என்ன அப்படின்னு உங்களுடைய சிக்கல்களுடைய வேர் வரை சென்று அதுக்கு என்னென்ற விடைகளை வந்து நாம காணலாம். ஓகே, சரி, இது எல்லாமே வந்து பண்ணலாம். இந்த விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சரி, எதுக்காக நான் இதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு டெலிஷாப்பிங் கம்பெனியில ஒரு பெரிய பொறுப்புல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சின்ன மன வருத்தத்துக்கு பிறகு அந்த பாஸ் கிட்ட இருந்து அவர் ஒரு மன வருத்தம் கோச்சிட்டு ரிசைன் பண்ணி வந்து
தானா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார். சரி, அவர்லாம் பண்றாரு சார், நானும் அதே மாதிரி பண்ணணும் சார் சொல்லி தனியாக இன்னொரு டெலிஷாப்பிங் கம்பெனி ஆரம்பிச்சு என்னன்னா அந்த கம்பெனியில் அன்பார்ச்சுனேட்லி அவர் ரெக்ரூட் பண்ணி வச்சிருந்த ஒர்க் ஃபோர்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ப்ராப்ளத்தில் சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃபாக தான் போனாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பெரிய லாஸ், சுத்தி கடன், சுத்தி எங்க பார்த்தாலும் ப்ராப்ளம். சப்ளையர்ஸுக்கு இது பண்ண முடியல, சேனல்ஸ்ல அவர் ரன் பண்ண ஸ்லாட்ஸுக்கு பேமெண்ட் பண்ண முடியல, நிறைய பிரச்சனை. ஸோ அப்போ என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து அவர் என்கிட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டார், இந்த மாதிரி இருக்க மித்ரன், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்து இந்த இசிஜி அனாலிசிஸ் வந்து அவருடைய ஸ்டாஃப்ஸுக்கு என்ன எடுக்க சொன்னார். போய் எடுத்து அவங்களுடைய ஸ்டாஃப்ஸு கூட எல்லாமே ஒரு ஒரு ஒன் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணவருக்கு. ஸோ தென் அதில் சில சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லி அந்த ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவரோட கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஜெயன்ஸ் கூட எல்லாமே போட்டி போடுற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்து வந்திருக்கார். ஸோ இது வந்து எனக்கு வந்து அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம். ஏன்னா அவர் வந்து சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய இது வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி ஹி வாஸ் பெய்ட் அ குட் சேலரி. ஸோ அதுக்கப்புறமா சரி அவருடைய ஒரு அர்ஜென்ட், ஸோ நாமளும் இண்டிவிஜுவலாக ஒரு பாஸ் ஆகி நம்மளும் ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷனில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அமைஞ்ச சூழ்நிலைகள் எல்லாமே வேற மாதிரி போய் பயங்கரமான கடன்ல மாட்டும் பொழுது he was not able to come out of it. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான டைமில் ஸோ அவருடைய அந்த கேஸ் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி கைடன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து இஸ் ரன்னிங் ஹிஸ் டெலிஷாப்பிங் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ என்னன்னா இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி, தட் இஸ் டிரைவிங் மை லைஃப் ஆஃப் கோர்ஸ். ஸோ ஏன்னா இன்னைக்கு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமுதாயமே அப்படியே ஒரு சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் இப்போ நம்ம வந்து இந்த இப்படி பார்க்க முடியுது. இப்போ பாருங்க, இந்த கொரோனா இஷ்யூஸ்ல எல்லாமே வந்து வெளியில போகாதுன்னு சொன்னா வெளியில போறாங்க, கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னா கேர்ஃபுல்லா இருக்கிறது கிடையாது, சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும்னு சொன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த விதமான டிசிப்ளினும் இல்லாமல் டெடிகேஷனும் இல்லாமல் சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த மனித சமூகம் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து என்னால் அங்கே ப்ராக்டிக்கலா உணர முடியாது. ஸோ இந்த சீரழிஞ்சு வர இந்த மனித சமூகத்தை செம்மைப்படுத்தி இந்த மனித குலத்தினுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றமான வழிகள் எல்லாத்தையுமே நான் கற்ற மற்றும் பெற்ற அனுபவத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னுடைய இந்த அனைத்திலும் சிறக்கும் 6 லட்சம் குடும்பங்கள் அப்படிங்கிற கான்செப்டுமே வந்து இது என்னுடைய வாழ்நாள் லட்சியமா நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த ஷோவில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நீங்க உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிற உங்க தொழில்முறை நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை வந்து நீங்க வெளிப்படுத்துங்க. ஏன்னா பிபிசி லைவ் அப்படிங்கிற குரூப்ல கம்யூனிட்டியில ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன், வெள்ளி நம்ம ஃபேஸ்புக் லைவ் நம்ம பண்றோம். அதுல பர்டிகுலர்லி வெள்ளிக்கிழமை நாம பண்ற இந்த லைவ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ். ஒரு வாரமும் ஒரு டாபிக் எடுத்து அதை டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி ஹவு ஃபார் இட் வில் பி ஹெல்பிங் த பிசினஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டைரக்ஷன்ல தான் என்னுடைய ஃபேஸ்புக் லைவ்ஸ் எல்லாமே வந்து நான் கொண்டு போகணுங்கிற என்னுடைய பிளானா வச்சிருக்கேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல, இந்த பிபிசி லைவ்ங்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த பிசினஸ் ஓனர்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவா நாம பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃப்ரைடே லைவ் ஒவ்வொரு பிசினஸ் ஓனர்ஸுமே அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு லைவ் தான். ஸோ அதனால இந்த லைவை பார்த்தவங்களும் சரி, இல்லை இதுக்கப்புறம் இதோடைய ரெக்கார்டட் வெர்ஷன்ஸை பார்க்குறவங்களும் சரி, உங்களுடைய பிசினஸ் அசோசியேட்ஸுக்கு, பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த கம்யூனிகேஷனை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி பார்ட்னர்ஸோட ஷோல இணைந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய பரிசு இது என்னன்னா, பல நிறுவனங்களுடைய சக்சஸுக்கு விதைச்ச மாதிரி வித்திட்ட என்னுடைய பிசினஸ் ப்ளூ பிரிண்ட்.
இது உங்களுக்கு வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர், கம்பெனி பேர், இமெயில் ஐடி பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி 8610325062 நம்பருக்கு அனுப்புங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பெயர், உங்களுடைய நிறுவனத்தின் பெயர், இமெயில் ஐடி பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு டைப் செஞ்சு 8610325062 அப்படிங்கிற நம்பருக்கு உடனே நீங்க அனுப்புங்க. இல்லைன்னா productivitypartners5@gmail.com அப்படிங்கிற இமெயிலுக்கு நீங்க உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு நான் அனுப்புறேன். இம்போஸ்டர் சிண்ட்ரோமால நிறுவனங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அதை எப்படி ஹேண்டில் செய்யறது, இல்லைன்னா பெரிய நிறுவனங்கள் எப்படி அதை ஹேண்டில் செஞ்சு வளர்ந்தாங்க, ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம ஒரு வாரமும் பேச போறோம். பர்டிகுலர்லி இந்த மாசத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இதே மாதிரி பகல் 11 மணிக்கு ப்ரொடக்டிவிட்டி பார்ட்னர்ஸ் உடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஸ்புக் கம்யூனிட்டியில் ஃபேஸ்புக்கில் ஒரு செப்பரேட் குரூப் இருக்கு ப்ரொடக்டிவிட்டி பார்ட்னர்ஸுக்கு. ஸோ அதில் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு மாசமும் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, நாம் விடைபெறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில, இந்த லைவ்ல கலந்து கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரெகுலரா இந்த மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே, அது மட்டும் இல்லாமல் எவ்ரி சண்டே வெபினார்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வெபினார்ஸும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க பயன்பெறுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அனைத்திலும் சிறக்கும் 6 லட்சம் குடும்பங்களை மேம்படுத்துவது. அந்த மேம்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் எடுத்துட்டு போறேன். என்னுடைய பயிற்சி வகுப்புகள் எல்லாமே அதை நோக்கின ஒரு விஷயமா தான் இருக்கு. இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல பாதிக்கப்பட்ட மக்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு ஒரு ஆரோக்கியமான, அமைதியான, அருமையான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிற நோக்கத்துல தான் நான் பயணப்பட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்துல என்னுடைய பயிற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாகத்தான் இருக்கும். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்ற கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகளையே என் வாழ்த்தாக கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் வாழ்வியல் பயிற்சியாளர் மித்ரன் ஸ்ரீராம். ஆல் தி பெஸ்ட்.